பருவமழை பொய்த்து போனதால விவசாயம் செய்ய முடியாமல் ஊட்டி விவசாயிகள் தவிச்சு வராங்க. இது குறித்த செய்தி முதல்ல. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போன்ற மலை காய்கறிகள் ஆண்டுதோறும் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அறுவடை செய்யும் காய்கறிகளை விவசாயிகள் மேட்டுப்பாளையத்திற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருகின்றனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சரிவர பெய்யாத நிலையில் வடகிழக்கு பருவமழையும் ஏமாற்றியதால் தண்ணீரின்றி காய்கறிகள் கருகுவதாக கூறுகிறார் விவசாயி பிரியா. ஊட்டியில் இப்போ மழை காய்கறிங்க நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தா மழை இல்லாதனால உருளைக்கிழங்கு, கேரட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். ஆனால் அதுக்கு தகுந்த விலையும் கிடைக்கிறதில்ல. மழை இல்லாததுனால ஏதோ தண்ணி ஓட்டி இந்த மாதிரி விவசாயம் எடுத்துகிட்டு இருந்ததுனால தகுந்த வேலை இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது. மழை இல்லாமல் ஆறு, குளம், ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளும் வற்றி போனதால் விவசாய நிலம் வறண்டு காணப்படுகிறது. இதனால் விளைச்சல் இல்லாத நிலையில் மலை காய்கறிகளுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்பதும் விவசாயிகளை வேதனையடைய வைத்துள்ளது. தண்ணியை வச்சு தான் விவசாயம் பண்ணோம். தண்ணியும் ட்ரை போச்சு மழை இல்லாதனால. இந்த கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 700 800 தான் விற்கிது. இதை எடுத்து கூலி கொடுத்து நாங்கள் ஆட்கள் கூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி கேரட்டு பார்த்தீங்கன்னாக்கா விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு தான், ஆனால் இருந்தாலும் விலை இல்லை. அதை பிடுங்கி வெளியே போகிற நிலம் வந்துருச்சு. இதே மாதிரி விவசாயத்தில் இதே மாதிரி அடிப்பட்டால் விவசாயி கொஞ்சம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காய்கறி தோட்டங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு கூலி கூட கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக உதகை விவசாயிகள் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் மலை மாவட்ட விவசாயிகள் பெரிதளவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பீட்ரூட் போன்ற மலைக்காய்களை பயிரிட்ட இவர்களுக்கு விளைச்சல் சுமாராக இருந்த போதும் போதிய விலை கிடைக்காததால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.